பாருங்க வேற லெவல் வைப் பண்ணிட்டு இருக்காங்க. செம்மையா இருக்கு பார்த்தீங்களா. டாப் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குங்க. செம்மையா இருக்கு பார்க்க வந்து. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டிசம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரே இடத்துல 5 வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கணுமா? ஆமாங்க, நம்ம வேலூர்லேருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் இல்லை புலிமேடு வாட்டர் ஃபால்ஸ் தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். இன்றைக்கி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ண போகிறோம். ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். நீங்கள் இந்த லொக்கேஷனுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீட்டெயில் கொடுக்குறேன். லைவ் லொக்கேஷனை நான் பின் பண்ணுறேன். ஸோ இப்போ போய்ட்டு நம்ம என்ஜாய் பண்ணலாம். சரி வாங்க, வீடியோக்குள்ளே போகல, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், புலிமேடு வாட்டர் ஃபால்ஸ் வந்தாச்சுங்க. இங்கே பாருங்கள், மலைகள்லாம் பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. செம்மையாக இருக்குங்க. இன்றைக்கி சண்டேன்றனால வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ காரில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க வெளியூர்லேருந்து வரவங்களாம். பாருங்களேன், இந்த மலைகள் பார்க்க வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குங்க. ஸோ ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மலை அடிவாரத்தில் தான் இருக்குது. ஸோ நம்ம போக போகிறோம். சரி வாங்க, நம்ம அப்படியே தொடர்ந்து போகலாம். பாருங்கள், செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இங்கே பாருங்கள், காரு பைக் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இங்கே பாருங்கள், ஸோ மலைகள் எப்படி இருக்குது பாருங்களேன், செம்மையாக இருக்குங்க. ஸோ எல்லாமே குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு வராங்க. சரி வாங்க, நம்ம அப்படியே தொடர்ந்து போய்கிட்டே இருக்கலாம். ஸோ அருவி கொட்டுற சவுண்டு கேட்குதுங்களா? செம்மையாக கேட்குதுங்க சவுண்டு வந்து. அருவி கொட்டுற சவுண்டு வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க போல நிறைய பேர் வந்து. சவுண்டு அந்தளவுக்கு கேட்குது, தண்ணி சவுண்டு. செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க சவுண்டெல்லாம் வந்து. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், இந்த வழியே வந்து எப்படி இருக்குது பார்த்தீங்களா. செம்மையாக இருக்குங்க. இதான் ஃபஸ்ட் டைம் நான் வரேன். ஸோ இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு நான் வந்து போய் செம்மையாக இன்றைக்கி நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம். வேறு லெவலில் அந்த வைப் இருக்குது பாருங்க. என்ஜாய் பண்ணுறது நிறைய பேர் வந்திருக்காங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க அங்கே. ஸோ ஒரே இடத்துல 5 வாட்டர் ஃபால்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்களை நான் காட்டுறேன், ஓகேங்களா? சரி வாங்க, அப்படியே தொடர்ந்து போய்கிட்டே இருக்கலாம். நிறைய பேர் என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. இவங்களாம் காலையிலே வந்துருப்பாங்க போல். நம்ம வந்தது கொஞ்சம் லேட் இன்றைக்கி ஆக்சுவலாக. ஸோ இதுக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்படி போக போகிறோம். இந்த வழி தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸ் கரெக்டாக போகிற வழி. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ரூட் போகுது பார்த்தீங்களா. இந்த ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ மேலேருந்து வர தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல அப்படியே தேங்கி மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அந்த வந்து சறுக்கு மாதிரி வரும் பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல சும்மா பார்க்கலாம், தண்ணி நல்லா இருக்குது, எப்படி இருக்குது, அந்த ரசிக்கலாம். அந்த இடத்துக்காக போகிறதுக்குன்னா இந்த வழி. ஸோ மேலே போனோன்னா நம்ம போய் என்ஜாய் பண்ணலாம். ஃபால்ஸை வந்து போய் குளிக்கிறதுக்கு போகிற வழி அந்த வழி. இது வந்து சும்மா என்ஜாய் பண்ணுறதுக்கோசம் இங்கே வந்து பார்க்கலாம் இல்லையா, தண்ணி அருவி கொட்டுறதை. ஸோ அந்த வழிங்க இது வந்து. அதுதான், இங்கெல்லாம் வந்து குளிக்கலாம் முடியாது, மேலேருந்து வருது இல்லை அந்த தண்ணி தான் இங்கே கீழே பார்க்கலாம். நீங்கள் இந்த பாருங்கள் வந்திருக்காங்க. நம்ம கிட்டே போய் பார்க்கலாம் வாங்க. இப்படி இருக்குது பார்த்தீங்களா, சவுண்டே இருக்குது, கேட்குதுங்களா செம்மையாக ஃபால்ஸு, அந்த வாட்டரோட சவுண்டே. ஐயா, ஸோ இந்த இடத்துல வந்து மேலேருந்து வர தண்ணியெலாம் இங்கே தேங்குது பாருங்கள். அங்கே பாருங்கள், அங்கேருந்து வருது தண்ணி வந்து, அந்த தூரத்துலேருந்து வருது பார்த்தீங்களா தண்ணி. ஸோ இங்கே போவோம், இது வழியாக அப்படி கீழே போகுது பார்த்தீங்களா. இங்கே சும்மா தண்ணி தேங்குது, மேலே அங்கே தண்ணி வரும். இங்கே பாருங்கள் மலை. ஸோ செம்மையாக இருக்குங்க பார்க்க வந்து பார்த்திங்கன்னா. இங்கே பாருங்கள், நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க. சண்டேன்றனால வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க. இங்கே பாருங்கண்ணா போயிட்டுருக்காங்க மேலே. சரி வாங்க, நம்ம அப்படியே தொடர்ந்து ஸோ ஃபால்ஸ்க்கு போகலாம். இந்த ரூட்டு தான் ஆக்சுவலாக ஃபால்ஸ்க்கு போகிற ரூட்டு. இப்படி தான் ஏறி போகணும். வாங்க போகலாம் அப்படியே. இந்த ரூட்டு தான். இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு தெரியல. இங்கே பாருங்க, நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க, என்ஜாய் பண்ணிவிட்டு வராங்க செம்மையாக. கிட்ட வந்துருச்சான்னு தெரியல, சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது. சரி வாங்க, நம்ம போய் பார்க்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டு வராங்க. என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு சரி வாங்க, நம்ம அப்படியே போகலாம். பாருங்க, இன்னும் மேலே போனால் செம்மையாக இருக்குமா. எப்படி இருக்கு ப்ரோ? வேற லெவல். நம்ம தான் வேலூர், நம்ம தான் பாருங்க, செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு வராங்க. யூடியூப் போகலாம். பாருங்க, வேற லெவலில் இருக்குங்க. செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம போயிட்டு தொடர்ந்து என்ஜாய் பண்ணலாம். சரி வாங்க. இங்கே பாருங்க, செம்மையாக ஃபன் பண்ணிட்டுருக்காங்க. பாருங்களேன், வேற லெவலில் தண்ணி வருதுங்க. செம்மையாக என்ஜாயும் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்கள் மேலெல்லாம், மேலே எவ்வளோ பேர் இருக்காங்க பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள், ஒரு டீமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஒரு டீம் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்கள், ஒரு டீம் செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க, செம்மையாக இருக்குது. அங்கே பாருங்கள், ஐயோ ஒருத்தர் உருள்றாங்க. நீங்கள் பாருங்கள், இவங்க சறுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் இருங்க. பாருங்களேன், வா ஐயா, செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க. வேறு லெவல் இருக்குங்க பாருங்கள். டேய், என்ன தள்ளி விட்டுறாரா பையா.
அங்கே பாருங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸுங்க செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க. வா பாருங்க வேறு லெவலில் இருக்குது. தண்ணி வேறு லெவலில் கொட்டுதுங்க. பட் ஆனால் இந்த இடம் கொஞ்சம் சேஃப் இல்லை. ஏன்னா கொஞ்சம் வழுக்குது. இந்த இடம்லாம் கொஞ்சம் சறுக்கும் இல்லையா. நம்ம மேலே போயிட்டு என்ஜாய் பண்ணலாம். இன்னும் ஃபால்ஸ் சொன்னோம் இல்லையா, அங்கெல்லாம் போகலாம். அங்கே போய் என்ஜாய் பண்ணலாம். ஓகேங்களா. அங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் ஜாலியாக இருக்காங்க. இதை வரேன் கூப்பிட்றாங்க. நம்ம மேலே போய் என்ஜாய் பண்ணலாம். இங்கெல்லாம் வேண்டாங்க, நிறைய பேர் இருக்காங்க க்ரௌடு தான். ஓகேவா, நம்ம மேலே போய் தனியாக என்ஜாய் பண்ணலாம். ஜாலியாக வந்து செம்மையாக இருக்கும். நம்ம பாருங்கள் காலை எடுத்து விட்றாரு. செம்மையாக இருக்குங்க. சரி வாங்க நம்ம அப்படியே மேலே போகலாம். இங்கே பாருங்கள் வேறு லெவலில் வருது பார்த்தீங்கன்னா தண்ணி கிட்ட. இங்கே பாருங்கள் உள்ளே உட்காந்துட்டு இருக்காரு ஒரு 2 பேருங்க. செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள். வேறு லெவலில் பண்ணுறாங்க. பாருங்க வேறு லெவலில் சறுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. நின்ட்டாங்க. வலிக்கு விழுந்துட்டாப்ல அவர். இங்கே பாருங்க இது வந்து மொதல் வாட்டர் ஃபால்ஸுங்க, ஃபஸ்ட்டு வாட்டர் ஃபால்ஸு. பாருங்க தண்ணியை பிடிச்சிட்டு என்னமா என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்க. இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. பங்கமாக வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில். இன்னும் மேலெல்லாம் போனால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த லெவலுக்கு என்ஜாய்மெண்ட் போயிட்டுருக்குன்னே தெரியல. சரி நம்ம மேலே போய் பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள் இந்த டாப் ஆங்கிலேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க இந்த ஃபால்ஸை வந்து பாருங்களேன். வா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா இங்கே. ஸோ இதுக்கு மேலே தான் இன்னும் போயிட்டே இருக்கணும் உள்ளே. வேறு லெவலில் வந்துட்டுருக்கு. வா செம்மையாக இருக்குங்க. இங்கே பாருங்கள் வேறு லெவல் வைப் பண்ணிகிட்ருக்காங்க. செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த டாப் அங்கேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. செம்மையாக இருக்குது பார்க்க வந்து. இங்கே பாருங்கள் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 2வது வாட்டர் ஃபால்ஸு. ஸோ செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்கள் இதுதான் இறங்கி போகணும். ஃப்ரெண்ட்ஸ் இது 2வது வாட்டர் ஃபால்ஸுங்க. ஸோ ஆக்சுவலாக இங்கே வழி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த வழியும் வந்திருக்கலாம். பட் எங்கன்னா வலிக்கு விழுந்துருமோ தண்ணியில் அப்படின்ற ஒரு இதில் தான் நம்ம வரல. பட் ஆனால் இந்த வழியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் அது சேஃப்டி இல்லைங்க, கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. பட் இந்த வழி ஓகே தாங்க. 2வது வாட்டர் ஃபால்ஸுங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 3வது வாட்டர் ஃபால்ஸ் தான் நம்ம போக போகிறோம். சரி வாங்க நம்ம அப்படியே தொடர்ந்து போகலாம். இங்கே எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாங்க. சரி வாங்க 3வது வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட போயிட்டோம் நம்ம. இங்கே பாருங்கள் பசங்க செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்களேன் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுறானுங்க பசங்க. வாவ் இந்த ஸ்பாட்டுமே நல்லா இருக்குது. நம்ம எந்த ஸ்பாட்டில் என்ஜாய் பண்ணலான்றதை நம்ம பிளான் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் 2 தான் இருக்குது. இது 3வது, இன்னும் 2 இருக்குது. இந்த 2த்தில் 4வது தான் 5வது வாட்டர் ஃபால்ஸில் என்ஜாய் பண்ணலான்றது டிசைட் பண்ணணும். போய் பார்த்துட்டு தான். சரி வாங்க நம்ம அப்படியே போகலாம். பாருங்கள் வேறு லெவலில் குதிக்கிறானுங்க பசங்க. செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கானுங்கப்பா பசங்க. நல்லா இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் ஆக்சுவலாக இது 3வது, நம்ம 4வதுக்கு போக போகிறோம் மேலே வந்து. ஓகேங்களா. சரி வாங்க அப்படியே மேலே போகலாம். இந்த இப்போ நம்ம போகிறது வந்து பார்த்திங்கன்னா பக்கம் தாங்க. 3வதுக்கும் 4வதுக்கும் கிட்ட தாங்க இருக்குது 4வது ஃபால்ஸு. இங்கே தான் இருக்குது பார்த்தீங்களா. இங்கே பாருங்களேன் 4வது ஃபால்ஸு செம்மையாக இருக்குங்க. ஓ வேறு லெவல் இருக்குங்க. யா செம்மையாக இருக்குங்க 4வது ஃபால்ஸ் வந்து பாருங்களேன். இங்கே இருந்தால் தண்ணி வருது. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இது இப்படி போகுது 3வது ஃபால்ஸுக்கு, அப்புறம் 2வதுக்கு, அப்புறம் 1வதுக்கு, இப்படி தான் போகுது. இன்னும் நம்ம மேலே போய் பார்க்கலாம் 5வது ஃபால்ஸ். ஓகேங்களா. செம்மையாக இருக்குது. ஒரு ஃபால்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா சின்னதான ஒரு ஸ்மால் ஃபால்ஸு செம்மையாக இருக்கும். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. 5வதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் போகணும். இப்போ இந்த வழி தான் அப்படி போகணும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் குளிக்க இறங்கிட்டாங்க இந்த 4வது ஃபால்ஸில். இப்போ நான் 4வது ஃபால்ஸில் தான் இருக்கும். நம்ம வேறு லெவலில் இருக்குது. 5வது ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏறது டஃப்னு சொன்னாங்க இவங்க தான் வந்து. ஸோ 4வது ஃபால்ஸ் இங்கேயும் நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே இறங்கிட்டாங்க குளிக்க. இங்கே பாருங்க நல்லா குளிக்க என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. சீக்காலாம் எடுத்து வந்து குளிச்சுட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க.
சரி வாங்க நம்ம அப்படியே வந்து 4வது ஃபால்ஸ் ஏறி போகலாம். ஓகேங்களா? நிறைய பேர் வந்திருக்காங்க இங்கே. சண்டேன்றனால வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது பாருங்களேன். ஸோ இங்கே போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குங்க. பாறை மேலே நடந்துட்டு போகிற மாதிரி, அதாவது அமிர்தி ஃபால்ஸுக்கு போகிற மாதிரியே இருக்குது எனக்கு. அமிர்தினா ஒன்று தான் இருக்கும், இங்கே 5 வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. இன்னும் எவ்வளோ இருக்குதுன்னு தெரியல. மேலே மேலே அங்கங்கே ஊற்று வந்துகிட்டே இருக்குங்க. சரி வாங்க அப்படியே போகலாம். 5வது வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோங்க. இங்கே பாருங்கள், செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க எல்லாம். 5வது வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட வாவ் வாவ், நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. பாருங்க எவ்வளோ பேர் கத்திட்டு இருக்காங்க, செம்மையாக இருக்குது. 5வது வாட்டர் ஃபால்ஸ் பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன். வாவ் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் 5வது வாட்டர் ஃபால்ஸுங்க. அங்கே பாருங்கள், மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக பங்கமாக இருக்குதுங்க. மேலே வேறு லெவலில் வந்துட்டுருக்கு. பட் இப்படி தான் ஏறி போகணும். மேலே வந்து போகணுன்னா நம்ம வந்து தெரியுது பார்த்தீங்களா? இன்னொரு வழி கூட இருக்குங்களா? இன்னொரு வழி கூட இருக்குங்களா? பாரமலை இருக்கு. இன்னொரு வழி கூட இருக்குங்களாங்க. சரி வாங்க அப்படி போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் பட் இந்த வழியில் போகிறவங்க ஓகேங்களா? அங்கே பாருங்க, பாரமலையில் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குமா மேலே ஏறி போகிறதுக்கு வந்து. செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அங்கே பாருங்களேன். வேற லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க. தண்ணி எப்படி வருது பாருங்க. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா 4வது ஃபால்ஸுக்கு போகுது. இப்படி தான் தண்ணி. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 5வது ஃபால்ஸ்க்கு இப்படியுமே போகலாம். கொஞ்சம் பாறை, கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும் ஏறி போகிறதுக்கு. ஏன்னா தண்ணி இருக்கு இல்லையா, அதனால் வழுக்குங்க. இந்த ஒரு ரூட் இருக்குது, இப்போ இங்கே ஒரு ரூட் இருக்குது பார்த்தீங்களா? இப்படி ஏறி இப்படி வளைஞ்சி போகும், அந்த சைடில் ஜாயிண்ட் ஆகும். ஸோ நம்ம அந்த ரூட்டில் போகலாம். ஓகேங்களா? பாருங்கள் இப்படி போகுது பார்த்தீங்களா? இப்படி கொஞ்சம் ஏறி அப்படி வளைஞ்சி போகும். இதோ அப்படி போனால் கொஞ்சம் வழுக்குங்க, ரிஸ்க்காக இருக்கும். அதனால் அந்த வழி ஃபுல்லாக ரிஸ்க்காக இருக்கும் அந்த இடத்துல போகிறதுக்கு. வந்து தண்ணியாக இருக்கு இல்லையா, அதனால். ஃப்ரெண்ட்ஸ், மேலே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பாதி தூரத்துக்கு ஏறி வந்தாச்சு. இதுக்கப்புறம் இன்னும் எந்த சைடு போனால் நம்ம அங்கே போய் அந்த மேலே 5வது ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இங்கே ஈஸியாக இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ அந்த இடத்துல போய் கனெக்ட் ஆகுன்னு எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ தூரம் ஏறி வந்துட்டோம். நம்ம சுற்றி போகும்போதெல்லாம் கரெக்டாக வழியே தெரியல. ஏதாவது ரூட்டு தெரிஞ்சவங்க கூட போனால் தான் கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் திரும்பி ரிட்டன் ஏறி வந்ததுலேருந்து இறங்கி கீழே போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா முடியல இவ்வளோ தூரம் மேலே ஏறி வந்ததுக்கு. அதனால் டேரெக்டாக திரும்பி கீழே இறங்கி போயிட்டு 4வது ஃபால்ஸாக 5 ஃபால்ஸில் 4வது ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது. ஆனால் 5வது தான் பெஸ்ட்டு. பட் ஆனால் கொஞ்சம் அங்கே காட்டினாலே பார்த்தீங்களா ஏறுது கொஞ்சம் இதுவாக இருக்கும். பாறையில் வந்து கொஞ்சம் வழுக்குன்ட்டு. அதோட நம்ம 4வது ஃபால்ஸில் போய் என்ஜாய் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டேன். சரி வாங்க போய் 4வது ஃபால்ஸில் போய் என்ஜாய் பண்ணலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கேருந்து தெரியுது பார்த்தீங்களா மலை எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? அந்த மலை வந்து பார்த்திங்கன்னா ஊசூர் சிவநாதபுரம் கைலாசநாதர் மலைங்க. ஸோ தீபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தீபம் ஏற்றுவாங்க. கார்த்திகை தீபத்துக்கு வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா அந்த மலையை வந்து பார்க்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபத்துக்கு வந்து தீபம் ஏற்றுறது வந்து போட்டிருப்போம் போன வருஷம் வந்து. ஸோ கார்டில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். இந்த வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா தீபம் ஏற்றுவாங்க அந்த மலையில். கண்டிப்பாக நீங்களும் போய் கலந்துக்குங்க தீபத்துக்கு. செம்மையாக இருக்குங்க இந்த மலை. ஒன்னே முக்கா
ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. புலிமேடு வாட்டர் ஃபால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்பாட்டுங்க. என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாட்டர் ஃபால்ஸ், செகண்ட் வாட்டர் ஃபால்ஸ், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த் வரைக்கும் பார்த்துருப்பீங்க. செம்மையாக இருந்துச்சு ஃபால்ஸே வந்து பார்க்கவே வந்து. ஸோ ஃபிஃப்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏறதுக்கு சேஃபாக இல்லைங்க. ஸோ அதனால தான் வந்து நம்ம ஃபிஃப்த்துக்கு போகல. ஃபோர்த்து வாட்டர் ஃபால்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செம்மையாக என்ஜாய் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஃபுட் எதுவுமே கிடையாதுங்க. ஃபுட்டு நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா வெளியேருந்து வாங்கிட்டு வந்துடணும். ஸோ அப்போ தான் கரெக்டாக இருக்குங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ ஃபோர்த் வாட்டர் ஃபால்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணேன். நீங்கள் இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீட்டெயில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. லைவ் லொகேஷன் நான் பின் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ மீட் பண்ணலாம். சைனிங் ஆஃப் தினேஷ்.